ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது சியோன் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனல். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வேலையை வந்து நீட்டாகவும் சுத்தமாகவும் அழகாகவும் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாகவும் சுத்தமாகவும் அழகாகவும் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு செய்ய போகிற வேலை வந்து நம்ம பேரப்பெட்டு வேலை பூசாமல் கிடந்துச்சு ரொம்ப நாளாக. அதனால் இந்த பொருள் ஃபுல்லாக அந்த சைடு சந்தில் இருந்தது, அந்த பால்கனியில். இந்த பால்கனியில் இருக்கிற பொருள் ஃபுல்லாக வெளியே தூக்கி போட்டு இந்த டைல்ஸ் போட்டோம் அந்த இடத்துல போட்டு இப்போ வந்து இந்த பால்கனி பூச போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஏற்கனவே போட்டது டைல்ஸு. இப்போ இந்த சந்து வந்து அந்த கட்டு வேலை இருக்குல்ல, அந்த பழைய கட்டு வேலை அதை பூசுறதுக்கோசம் நம்ம இப்போ கலர் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து இந்த 3 அடி பேரப்பெட்டு வேலை ஃபுல்லாக ஒரு 30 அடிக்கு நீட்டுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 30 அடி நீட்டுக்கு பூசு வேலை பண்ணிட்டு கண்ணாடி வச்சு மடிச்சுட்டு என்ன இந்த சந்துக்கு வந்து ஃப்ளோரிங் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம வந்து இப்போ இது பூசின்னு இருக்கிறோம். இந்த பூசு இருக்கிறது ரெடி பண்ணி இருக்கிறோம். இது ரெடி பண்ணிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கீழே போயிட்டு இந்த தரைக்கு கீழே வந்து டைல்ஸ் ஓட்டணும். அதுக்கோசம் தான் இது பூசு வேலை பண்ணுறோம். ரொம்ப நாளாக இது பூசாமல் கலந்துச்சு. சுண்ணாம்பு வேறு போட்டிருந்தாங்க அதுக்கு, அந்த செவத்துக்கு. அந்த செவத்துக்கு இருக்கிற சுண்ணாம்பு ஃபுல்லாக வந்து நம்ம சொரிஞ்சு எடுத்தோம், ஆனால் வரல. உடஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மிச்சம் வந்து இன்னும் இருக்குது, ஆனால் ஓரளவுக்கு க்ளீன் ஆகி போச்சு. இனிமேல் போதும் அந்த கவுச்சி கலவுக்குள்ளே கழிப்பியாக கலவை தண்ணி மாதிரி அடிச்சிடுவான். அடிச்சுட்டு அப்புறம் நம்ம பூசை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து வெளியே சவுண்டு சொன்னீங்க ரொம்ப நல்லா கேட்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். இந்த கலப்பு கலவை அடிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜவுட்டுக்கு இந்த மாதிரி தான் கலப்பு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புட்டு கலவை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மனஸ்கட்டை மட்டை பழக பிடிச்சி மனக்கட்டு பிடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பொசிஷன் வந்து ஒரு பூசு வேலை பண்ண வேண்டிய வேலையோட இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு வந்து ஒரு 580 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையா அந்த ப்ளீஸ் எனக்கு வந்து ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் கூட நம்ம கமெண்ட்டும் பண்ணுறதில்ல, வீடியோவும் பார்க்குறதில்ல, எதுவும் பார்க்குறதில்ல, லைக் பண்ணுறதில்ல. அதனால் எனக்கு தெரியல எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் பார்க்குறாங்க அந்த மட்டும் தெரியுது. ஏன்னா ஒரு 5 பேர் மிஞ்சி போனால் 10 பேர், அதுக்கு மிஞ்சி போனால் 20 பேர், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க. என்னோடய வீடியோ வந்து இத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியறதுக்கோசமாவது ப்ளீஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் வருது இல்லையா, நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையான்றது வந்து எனக்கு சொன்னால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே சவுண்டெல்லாம் நிறைய கேட்குது ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் எப்படின்னு தெரியல. நாய்ஸ் வந்ததுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ். எனக்கு வந்து ரொம்ப நாங்கள் தெலுங்கு தான், அதனால எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து தமிழ் தெரியாது. ஓரளவு தமிழ் தெரியும். ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் மன்னிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புட்டுக்காலை அடிக்கிறாரு. புட்டுக்காலை அடித்து முடிச்சது நம்ம இந்த பிளாஸ்டிக் வேலை முடிஞ்ச மாதிரி இது முடிஞ்சது. நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த தரைக்கு வந்து நம்ம டைல்ஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது முடிச்சிடுவானா எப்படியாவது இது முடிச்சிடலாம், முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது தர போடுறது இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுத்துகிட்டு திருப்பி நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இந்த தர போடுறது இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் என்னோட சேனல் மறக்காத லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பில்டிங்லேயே நாங்கள் பேசின்னு இருக்கிறேன், வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னு இருக்குது. அதனால் வெளியே வந்து எல்லா சவுண்டுமே கேட்குது. காக்கா சவுண்டு, குருவி சவுண்டு, வெளியில் ரேடியோ பாடுறது எல்லாமே கேட்குது. கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். நம்ம இப்போ வந்து கீழே வந்து தரை போட்டுருக்காங்க, இந்த இது பூசுகிறாங்கல்ல, இது வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கு வந்து லெவல் பண்ணி பேப்பரை காமிக்கணும். ஏன்னா தண்ணி பால்கனி இருக்குல்ல, வெளியே மழை பெஞ்சனாலும் கழுவுனாலும் தண்ணி வந்து போகிறதுக்கு பேப்பரை வச்சு இப்போ தரை போட்டுன்னு இருக்காங்க. இப்போ நான் போயிட்டு அங்கே வந்து நான் வீடியோ எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் என்னோட சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்க என்னன்றது மட்டும் எனக்கு தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னாக்கா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்ட்டு ஒரு
கமெண்ட் மட்டும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். எனக்கு தெரிய மாட்டேங்குது எத்தனை பேருக்கு போகுது இல்லையா, நோட்டிஃபிகேஷன் போதா இல்லையான்றது மெயின் தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஏன்னா 4 பேர் 5 பேர் 10 பேர் இதுதான் பார்க்குறாங்க. அதனால தான் எனக்கு கொஞ்சம் இது ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த யூடியூப் சேனலை நிப்பாட்டிடலான்னு இருக்கிறேன். என்னத்துக்கு இன்னும் வியூஸ் வராததுக்கு நம்ம போட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு தோணுது எனக்கு. நீங்களே வேண்டாம், நீ எதுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் போடுறேன் அப்படின்ட்டு வேணான்னாக்கா நீங்களே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொன்ன கூட நான் இந்த வந்து சேனலில் நிப்பாட்டிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வீடியோலாம் போட மாட்டேன் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்லிட்டீங்களா கண்டிப்பாக நான் வீடியோ போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொன்னீங்களா வீடியோ போடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக போட்டுருவேன். வேண்டாப்பா உனக்கு எது கஷ்டம், இதெல்லாம் போடாத, என்னத்துக்கு தேவையில்லாத, எனக்கு யூஸ் வரல, ஒன்றும் வரல, தேவையில்லாத வீடியோ எல்லாம் எதுக்கு போட்டுன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சொல்லிட்டிங்கன்னா நான் இந்த வீடியோவை நிப்பாட்டிருப்போம். சினிமா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோவெல்லாம் போட மாட்டேன். நீங்கள் இல்லை போடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து டெய்லி ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்கிறது பொறுத்து தான் என்னோட இது என் சேனலோட இது இருக்குது. அது எப்படி சொல்கிறது என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோவில் நாங்கள் வந்து இந்த பில்டிங்கில் முடிய போகுது. இந்த பில்டிங்கில் எல்லா வேலையும் வந்து எல்லா வேலை செய்கிறது வேலை எல்லாமே நான் வீடியோவில் போய் வச்சுருக்கேன். எல்லாமே டைல்ஸு போடுறது, பாத்ரூம் டைல்ஸ் போடுறது, ரூமுக்கு டைல்ஸ் போடுறது, பெட்ரூம் டைல்ஸ் எல்லாமே எல்லா டைல்ஸும் போடுறது எல்லாமே போட்டிருக்கேன். அப்புறம் கட்டு வேலை போடுறது போட்டிருக்கேன், லிண்டல் போடுறது போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ரூப் போட்டிருக்கேன். ரூப்பில் தண்ணி விட்டு நம்ம கூற இது நம்ம தண்ணி ஊற வைப்போம் இல்லையா ரூப்பில், அதுவும் எல்லாமே வந்து நான் வீடியோ மூலம் வீடியோ பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜல்லி போடுறது, ரூப் ஜல்லி போடுறது, சென்ட்ரிங் அடிக்கிறது, எல்லா வேலையும் நான் வந்து யூடியூப்பில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 8 மாதமாக இது கிட்டத்தட்ட 8 மாதமாகுது நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு. இந்த 8 மாதமாக வந்து நான் வீடியோ போட்டுன்னு தான் இருக்கேன். இந்த 8 மாதத்தில் எனக்கு கிடைச்ச நண்பர்கள் வந்து 583 பேர் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க 583 பேர் இது வரைக்கும், இன்னைக்கோட சேர்த்து சொல்கிறேன். இது வரைக்கும் எனக்கு 583 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னமும் நிறைய பேர் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், இன்னும் நிறைய பேர் என்னோட வீடியோ பார்க்கணும், என்னோட வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கோசரம் தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆக்சுவலாக நம்ம மானிட்டைசேஷனுக்கு போனோம்னாக்க 1000 சப்ஸ்கிரைப் வேணுமா, அதுக்கப்புறம் 1000 4000 ஹவர்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்கணும், பார்த்துருக்கணுமா நம்ம சேனல். அது வரைக்கும் வந்தால் தான் நம்ம வந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ண முடியுமா. அது வரைக்கும் வந்து ஒரு வருஷத்தில் பண்ணணுமா. அது நம்ம கிட்டத்தட்ட 8 மாதம் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 4 மாதம் இருக்குது. 4 மாதத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது மாதிரி தெரியல. நம்ம வீடியோ இது ஆக்சுவலாக நம்ம சினிமா வீடியோவோ இந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தோம்னாக்கா கொஞ்சம் நல்லதாக யூஸ் வந்து இருக்கும். நம்ம சினிமா வீடியோஸ் அதெல்லாம் நமக்கு போட தெரியாது. அப்புறம் காமெடி அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ் வரும், அது நல்லா போவோம், நல்லா சப்ஸ்கிரைப் வரும். ஆனால் நம்ம பேசினது யார் பார்ப்பாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. ரெண்டாவது இந்த 10,000 வேலைன்னா இன்னும் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. 10,000 வேலைக்கு அந்தளவுக்கு மதிப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா இத்தனை நாளில் இந்த மாதிரி எப்போவோ வந்து சில பேர் சொல்கிறாங்க 2 மாதத்துல எங்கள் மானிட்டேஷன் முடிஞ்சிச்சு, 1 மாதத்துல முடிச்சா 10 நாள் முடிச்சுன்ட்டு சீனை போடுறாங்க. அது உண்மையாக பொய்ன்றது நமக்கு தெரியாது. நம்ம சேனல் ஆரம்பித்து 8 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் 500 பேர் தானவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து எப்படி முடிச்சுட்டாங்கன்னா நமக்கு தெரியல. பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களா நமக்கு தெரியாது. நம்ம சேனல் ஆரம்பித்து 8 மாதம் ஆயிடுச்சு கூட. இந்த 8 மாதத்துல நமக்கு வந்தாங்க 583 பேர். வியூஸ் வந்து 1000 அவர் வந்துருக்கு நமக்கு. இன்னும் வந்து 3000 ஹவர்ஸ் வரணும். 3000 ஹவர்ஸ் ஆகணும்னா நமக்கு கண்டிப்பாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து ஃபுல் வீடியோ பார்த்தாங்கன்னா எனக்கு ஈஸியாக வந்துடும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் யாரும் பார்க்கறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் பார்த்துட்டு லைக் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வீடியோ ஃபுல்லாக முழுசாக பார்த்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், வேலை செய்கிறது மட்டும்தான் போட போகிறோம், அதுதான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் லைக் பண்ணிங்களன்னா தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னொரு வீடியோ நல்ல வீடியோ எடுத்து நான் திருப்பி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.